லட்சுமி. அப்படியா? அப்ப இந்த வெற்றிலை மட்டும் சாப்பிடுங்க. சரி. நீங்க சொன்ன உடனே வெற்றி வாழைப்பழம் சமைச்சா பாருங்க. சரி. சாறு வெளியே துப்புனா கூட பரவாயில்லை. அம்மா அப்படி சார உள்ள விளக்கிச்சான். சாரவி உள்ள போயிட்டு போன உடனே இந்த வீரனுக்கு லட்சுமியின் ஆசை அதிகரிக்கிறது. தேவி செய்ய தொடங்கி விட்டது. லட்சுமியை பார்த்து என்ன கேட்கிறான்? லட்சுமி, என்ன நீ தந்த வெற்றிலை சாப்பிட்டது உன் மேல அளவுக்கு அதிகமா ஆசை வந்துருக்கு லட்சுமி. ஆசை வந்துடுச்சா? எனக்கு என்னெல்லாமோ தரம் போல இருக்கு லட்சுமி. அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? லட்சுமி, என்ன? அதாவது வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் வேணுமா கேளு, உடனே தர்றேன். அதெல்லாம் வேண்டாம். உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. வட்டமிட்ட காசு கொஞ்சம் போல இருக்கு. சரி. இத நீ இன்னைக்கு வச்சுக்கா, நாளைக்கு வரும்போது உனக்கு நிறைய கொடுக்குறேன். சரி. ஆமா. என்னை சொன்ன உடனே கையில கொஞ்சம் பணகிறத பாருங்கள். அந்த பணம் எடுத்து அந்த லட்சுமி கையிலேயே கொடுத்தாள். லட்சுமி கையில கொடுத்த உடனே இந்த சிவகாமியாகவே நினைக்கின்றார். ஆகா, பையன் கொடுக்க தொடங்கிட்டான். இனி கவலை கிடையாது சொல்லி வேற என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்கள். பட்டமிட்டு பணத்தை எல்லாம் பணத்தை மாறி மாறி அவள் கொடுத்தாள் அவள் கொடுத்தாள் பணத்தை எல்லாம் மாறி மாறி அவள் கொடுத்தாள் அவள் கொடுத்தாள். ஆசை ஆசை பிடித்தலவோ பிடித்தலவோ தரணியெல்லாம் வெற்றி கொண்டால் வெற்றி கொண்டால் தரணியெல்லாம் வெற்றி கொண்டால் வெற்றி கொண்டால் பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் மாறி மாறி அவள் கொடுத்தாள் கோவிலுள்ள முதலை எல்லாம் முதலை அவள் கொடுத்து கொண்டு அவள் கொடுத்தாள் அவள் கொடுத்தாள் கோவிலுள்ள முதலை எல்லாம் முதல்ல எல்லாம் கொண்டு அவள் கொடுத்தாள் அவள் கொடுத்தாள். லட்சுமியின் ஆசையினால் சரி இந்த வீரவன் கையில கொஞ்சம் பணம் இருந்த பாருங்க. கொஞ்சம் காசு இருந்துச்சு. அந்த காசு எடுத்து லட்சுமி கையிலே கொடுத்தாள். பார்த்த சிவகாமி நினைக்கின்றார். ஆக பையன் கொடுக்க தொடங்கின்றான். இனி நமக்கு கவலையே கிடையாது. ஒரு ரூபா கொடுத்துட்டா 2 மாதம் கொடுப்பான். ஆமா. சரி. கையில் இருந்த பணத்தை மட்டுமா கொடுத்தான். அதாவது எவ்வளவு அழகாக அம்மையப்பர் ஆலயத்தை அலங்கரித்து பூஜை செய்தானோ அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே கனவு செய்ய தொடங்கினான். அங்க இருக்கக்கூடிய ஆபரணங்கள், ஆமா, அங்க இருக்கக்கூடிய பட்டு புடவை, சரிதான், அங்க இருக்கக்கூடிய காணிக்கை, ஆமா, எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த லட்சுமிக்காகவே கொடுத்து விட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? அங்க இருக்கக்கூடிய லட்சுமிக்காக கொடுத்து விட்டான். ஆமா. இத வாங்கி வாங்கி இந்த லட்சுமியானவள் கோடி கட்டி கொடி தேடி படுக்கிறாள். லட்சுமி வந்து படிப்படியா மேல ஏறிட்டே போறான். ஒரு ஆள் கொடுக்க இருந்தா வசதியாக சொல்லவா வேணும். ஆமா, மேலோட வந்து படிப்படியா கீழே இறங்கிட்டே வர்றான். ஆமா. இப்படி இவன் கொடுக்கக்கூடிய நேரத்துல அதாவது இந்த கோவிலை இவன் கனவு செய்தான் பாருங்க. இத ஊருக்காரங்க அறிஞ்சிட்டாங்க. சரி, மேலவா இத எங்கே செல்கின்றாய்? கோயிலுக்கு பூஜைக்கு போறேன். பூஜை செய்ய போகிறாயா? எங்கள் அம்மையப்பர் ஆலயத்தில் களவு போயிருக்கிறது. அம்மையப்பருடைய ஆலயத்துல களவு போயிருக்கா? அம்மனுக்கு பிரியக்கூடிய காணிக்கை எங்கடா? தெரியாது. 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 அம்மன் கட்டிருந்த பட்டுப்புடவை எங்கு? தெரியாது. அம்மா மூக்குல அழகாத ஒரு வயிறுக்கல் மூக்குத்தி இருந்தது. அந்த மூக்குத்தி எங்கடா போனது? எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாது 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 தெரியாது. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் திருடி கொண்டு தாசி வீட்டுல கொடுத்துட்டு போல சொல்லி போலிருக்கு. எல்லாம் நீ தாசி வீட்டுக்கா கொடுத்திருக்கிற. சரி, தாசி வீட்டுக்கு போனவன் ஒரு நாளும் திறந்தவே மாட்டான். திறந்தவே மாட்டான். இனிமே எங்களுடைய கோவிலை பூஜை செய்ய அவசியமே கிடையாது. கிடையாது. வெளியே போடா நீ. கொடுடா சாவிய. ஆமா, சாவிய வாங்கிட்டு வெளியில தள்ளிட்டாங்க. பிடித்து வெளியே தள்ளிவிட்டான். அப்பதான் வேலவன் என்ன நினைக்கின்றான்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இல்லாத லட்சுமி தான் காரணம். ஆமா, லட்சுமி வேணும் வேணும் தானே கோயில் நகையில இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொண்டு லட்சுமி கொடுத்துட்டோம். எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தோம். இனி ஒரே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவு? ஏன்னா லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது என்று சொல்லி நாளைந்து நாளா சாப்பிடவில்லை. மனநிலை சரியில்லை. நிம்மதி இல்லாத வேலவனானவன் அதாவது லட்சுமியை பார்த்து லட்சுமியை திருமணம் முடிக்க வேண்டும் ஒரே ஆசையோடு லட்சுமிய வீட்டுக்கே வருகிறான். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் லட்சுமி வீட்டுல கிடையாது. நாட்டியத்துக்கு போயிருக்கா. ஆமா. ஆமா. அது கதவை தட்டி அழைக்கிறான்.
அடே யாரு அடே யாரு? நான் வேடம் வந்திருக்கேன். வீரவனா? ஆமா. வீரவன் சொல்ல ஓடோடி சென்று கதவை திறந்தாள். ஆமா. வாங்கி வாங்கி இதை மருமகனே 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 வாங்கெல்லாம் அவள் பல்லக்கினாள் மருமகனே மருமகனே ஊட்டி சென்றாள் அரண்மனைக்கு ஓடினாள். லட்சுமியாய் மருமகனே மருமகனே வாங்கெல்லாம் அவள் பல்லக்கினாள் மருமகன் வந்திருக்கான் என்று சொன்ன உடனே இந்த சிவகாமி அதாவது கையில ஏதாவது பாசனம் கொண்டு வந்திருப்பான். சரி. அதை ஓடோடி சென்று கதவை திறந்தான். வீரவா, என்ன வாப்பா வா 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 வா. இன்னைக்கு முன்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. காரணம் ஒன்றுமில்லை. கோயில்ல பூஜைக்கு உடனே பூஜை பண்ண விடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி. அம்மா அம்மா அப்பா வீட்டுக்கு போகலையா? அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியல. ஏன் போக முடியல? ஏன்னா அம்மா அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் லட்சுமி பேர்ல எழுதிட்டேன். அப்படியா? இப்ப இது வீட்டு மாப்பிள்ளை லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்னு வந்திருக்கிறேன். யார்? நிறுத்தடா பேச்சேன். உன் கையில காசு இல்ல? காசு இல்ல. உன் கையில பணம் இல்ல? பணமும் இல்ல. காசு இருந்தா என் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். சரி. காசு இல்லாத இந்த தாசு வீட்டுல இடமே கிடையாது. அத்தே அத்தேன்னு சொல்லாத அறிவு கெட்டவனே. இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஆமா. இல்லாத நேரங்கள்ல வெளியே போன நாயின்னு சொன்னா எப்படி அத்தை? அப்படியா? இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தேன்னு சொல்றா. ஆமா. சரி, வரப்போய் நேரத்திலே உனக்கு என்னென்னலாம் நான் சமைத்து வைத்திருக்கிறேன். ஆமா. ஆனா ஒன்று, நீங்க பாரு, உன்னை இல்லாத நேரத்து வெளியே கழுத்து பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள். அடியே சிவகாமி, என்ன? நீ எனக்கு தேவை கிடையாது. உன்னுடைய மகள் லட்சுமியின் மீது நான் திருமணமே முடிக்க வேண்டும். எங்கேயாவது விழுந்து நான் சாத வேண்டும். சரி என்று சொல்லி வீரவன் ஆனவன் எங்கேயாவது விழுந்து சாத வேண்டும் என்று ஒரே ஒரு கவலையோடு சரி அனைவரும் காட்டுக்குள்ளே வருகின்றாள். அம்மா அம்மைய பத்தி அத்தனையோ கொடுத்தீரையா கொடுத்தீரையா அத்தனையோ கொடுத்தீரையா கொடுத்தீரையா அத்தனையும் கொடுத்தீரையா அத்தனையும் கொடுத்தீரையா கண்ணவெளும் யாழிவர்க்கு அழுத்தும் அவள் கொதையா அடிதற்கு அருள்வழியோ அரவசிவானுடைய ரவி பள்ளி நடந்தாய் பள்ளி நடந்தாய் இந்த வீரவனாக நினைக்கின்றான். எனவே நமக்கு லட்சுமி அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. எங்கேயாவது வந்து சாதி வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு அரைமலை காட்டுக்குள்ளே அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய நேரத்துல ஒரு கள்ளிமலை மூட்டை கண்டான். அந்த கள்ளிமலை ரூட்ல கொண்டு வந்தா பாருங்க தோணி, அந்த துண்டை கீழே விரித்தான். அதை அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தை லட்சுமியான நாட்டிற்கு சென்றார். பாருங்கள், நாட்டியம் முடிந்தவுடனே அண்ணரகத்துல பணங்களை வாங்க சொல்லிவிட்டு லட்சுமியானவள் வீட்டுக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். ஓடோடி வந்த உடனே தாண்டி பார்த்து கேட்கின்றார். அம்மா அவங்க வந்தாங்களா? அவங்க யாரு? என் காதலர் நீலவர் வந்தாரா? வந்த லட்சுமி வீசனையும் வரங்கையுமா சோய் பிடிச்ச மாதிரி சொரிஞ்சு சொரிஞ்சு வரா. லட்சுமி வந்த உடனே என்னதானே கேட்டிருப்பாங்க? லட்சுமி இருக்கணும்னு கேட்டா. நீங்க என்னமா சொன்னீங்க? அவன் நாட்டியத்துக்கு பேருன்னு சொன்ன லட்சுமி. அப்படியா? நான் வரும் வரைக்கும் இங்க இருந்துட்டு போறேன்னு சொல்லிருப்பாங்களே. இப்ப அவங்க எங்க போனாங்க? இப்ப காசு இருந்தா உள்ளேவா இல்லைன்னா வெளியே போன நாயன்னு சொல்லிட்டேன். என்னமோ அப்படி சொன்னீங்க? லட்சுமி என்னுடைய குலம் என்ன? காசி குலம். ஆமா.
காசு போறதுக்கு காசு மேலதான் ஆசைன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. காசு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலவர் வேண்டுமா? வேலவா காசு வச்சுட்டு உள்ளவான்னு சொன்னேன். ஆமா, அவன் இல்லன்னு சொன்னான்ல, கழுத்தை பிடிச்ச ஒளி நின்னுட்டேன். நீங்க கட்டிருக்கீங்களே இந்த பட்டு புடவை, இது தந்தது யார்? வேலவர் தானே தந்தாரு. கருத்தில் பிடிக்கிறதே கம்மல். இது யாரு தந்தாரு? எல்லாமே வேலவர் தானே. அவர்தான் எல்லாமே தந்தாரு. இப்பதான் அவர்கிட்ட காசு பணம் என்ன ஒன்றும் இல்லை. காசு இல்லாத வீரத்தின் வழியே போடா நாயின்னு சொல்லிட்டீங்களே அம்மா. என்னால் வீரவை ஒருபோதும் மறக்கவே முடியாது. சரி, நன்றி பிரதோத லட்சுமியானவள் வாழ்ந்தான் வீரவரோடு தான் வாழ்வேன். சரி, இது சாகுதே வீரமா சரி என்று சொல்லி, அதாவது இந்த நாட்டிற்கு எப்படி போனாலோ அது பவுடர் எதுவுமே கலத்தல்ல. நம்ம பவுடர் குறைக்கவில்லை, பட்டு சேலை மாற்றவில்லை, மாலைகள் எதுவுமே கலந்தவில்லை என்று சொல்லி லட்சுமியானவள் அறுவரும் காட்டுக்குள்ளே ஓடோடி வருகின்றாள். பவுடர் தான் தொடைக்காமல் பட்டு சேலை மாற்றாமல், பவுடர் தான் தொடைக்காமல் பட்டு சேலை மாற்றாமல், கழற்றாமல் அருவாத்தை பேசாமல், கழற்றாமல் அருவாத்தை பேசாமல், பவுடர் தான் துடைக்காமல் பட்டு சேலை மாற்றாமல், மாலையதோ கலக்காமல், அருவாத்தை பேசாமல், மாலையதோ கலக்காமல், அருவாத்தை பேசாமல், சந்தனமோ பொன்னியமோ சப்பாதி தானடத்தை, சந்தனமோ குங்குமமோ சப்பாதி தானடத்தை, ஆளுகிறது அசைவாடு தப்பிடுவோமே தொழுகை, ஆளுகிறது அசைவாடு தப்பிடுவோமே தொழுகை. வாழ்ந்தால் வீரவர் தான் வாழ்வன் என்று ஒரே நோக்கத்தோடு இந்த லட்சுமியானவள் அறுவரை காட்டுக்குள்ளே வீரவை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசையோடு வந்து கொண்டே இருக்கிறார். நாட்டிற்கு எப்படி சென்றாரே அந்த பட்டு புடவை கலற்றல்ல, கழுத்துல இருந்த நகை எதுவுமே கலற்றல்ல, ஓடோடி வருகின்றார். அறுவரை காட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு கள்ளிமர மூட்டில வேலவன் இருப்பதை கண்டார். ஓடோடி வருகின்றார். அத்தான் லட்சுமி, ஏன் இன்றைக்கு இவ்வளவு கோபம்? லட்சுமி, என்ன நீ இல்லாத நேரம் உன்னுடைய வீட்டுக்கு நாம இருந்த லட்சுமி. அப்படியா? உங்க அப்பா வெளியே போல நாயன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எங்க அம்மாவுக்கு வயசாகி விட்டதல்லவா? வயசான அரைவனு கொஞ்சம் இல்லையா லட்சுமி? வயசான காலத்துல ஏதாவது பேசதானே செய்வாங்க, அதற்காக தாங்க வருத்தப்படலாமா? நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் லட்சுமி. ஏனத்தான் ஆமா, வரமாட்டீங்களா? வரவே மாட்டேன். வாரங்களத்தான் நாம புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஒரு வாழ்க்கை இவனுக்கு தேவையில்லை. அப்படியா? லட்சுமியானவன் எவ்வளவோ அழைத்து பார்த்தாள். சரி, வீரவன் வருவதற்கே மறந்தான். பார்த்தா இந்த லட்சுமியானவன் நம்ம போய்விட்டா வீரவர் எங்கேயாவது போய்விடுவார் என்று சொல்லி இந்த லட்சுமியானவள் அப்படி இருந்தா பாருங்க, இவளுக்கு தூக்கம் வந்து விட்டது. நல்ல தூக்கம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த நாட்டியாண்ட சடை அவளுக்கு இருந்தது. இந்த காட்டுக்குள்ள வேலவனை பார்க்க லட்சுமியானவள் ஓடடி வந்தால. லட்சுமி அதாவது அந்த காட்டுல அந்த தென்னல் கட்டத்தையே ஜில்லுன்னு அப்படி வீசி கொண்டிருக்கும் போது சரி அப்படி இவளுக்கு வந்து தூக்கம் வந்து விட்டது. லட்சுமிய அதாவது வேலனுடைய மடியில் தலை வைத்தா பாத்தீங்களா, நல்ல தூக்கிட்டார், மயங்கி தூக்கி விட்டாள். சரிதான். இவன் இப்ப லட்சுமி மடியில் தூங்கக்கூடிய நேரத்துல வேலவன் லட்சுமி எட்டி பார்க்கிறான். உடம்பெல்லாம் நகை ஜொலிக்கிறது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? நம்மதான் கொடுத்த தான் சொன்ன தருவாளா? எங்க தர போகிறாள்? அப்படியா? இவளை கொன்று உடம்பில் இருக்கக்கூடிய நகையை கலர்ச்சி எடுக்க வேண்டியதா? ஆமா, ஒரு பெண் நம்மளை தேடி வருகின்றாளே, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என பார்த்தாள். பார்க்கவில்லை. அவளை கொலை செய்வதற்காகவே துணிந்தாள். துடையளவு மடலை கொட்டி மடலை கொட்டி அது கிடத்தி அது மடலை கொட்டி
தேடி வந்திருக்கின்றாளே, ஆமா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை குழப்பமே தான் பார்க்கவில்லை. அவளை குறை செய்வதற்காகவே துணிந்தான். சரி, என மடியில லட்சுமி துறந்துகின்றாள். நல்ல தூக்குற துணை இளவு மணல கூட்டினார். சரி, மெதுவா லட்சுமியை தலையை தூக்கி அந்த மனமே கிடத்தினார். பக்கம் பாக்குறோம் யாராவது வாராங்கன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள யாரு வருவாங்க? அந்த அரைபெரு காட்டுக்குள் யாரும் வரவில்லை பாருங்கள். பக்கத்துல ஒரு பெரிய கல் கிடந்தது. அந்த கல்லில் எப்படி தூக்கினாள்? பள்ளி எடுத்த போலவே மட்டை நொறிய பள்ளி வரவே சாட்சி என்ற உடம்பை கழிச்சினாள். முருகத்தால் கட்டின மேலவென்றானோ, முருகத்தால் கட்டின மேலவென்றானோ. தூக்கி கட்டிருந்த லட்சுமியை அவளை தூக்கி மனமே கிடத்தினார். சரி, அக்கம் பக்கம் பார்த்தாலும் யாராவது வாராங்க. அந்த காட்டுக்குள்ள யாருதான் வருவாங்க? இடத்துல ஒரு கல் கிடந்ததை பாருங்கள். சரி, அந்த கல்லை அப்படியே தூக்கினார். லட்சுமிய தலையை போட்டன போட்டார். லட்சுமிய திருமுகமானது செதறிவிட்டது, அப்படி போல் சிதறியது. புரட்டான் புரட்டான் துடி துடித்தான். வேலவனை பார்த்து பார்த்து அழுகிறார். சாவதற்கு முன்னாடி வேலவனை பார்த்து சொல்கின்றாள், இது அட பாவி, எங்க அம்மா சொன்னது பிறகு கூட கேட்காமல் அம்மா உன்னோடு வாழ வேண்டும், உனக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நானே. சரி, எங்க அம்மா எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்காமல் உன்னை தேடி வந்தேன். சரி, என்னை குறிசதற்கு இப்படி துணைந்து விட்டார்கள். அட பாவி, என்னை குறிசது யாரும் பார்க்கவே நினைக்காதே. காட்டுக்குள்ள யாரடி பார்க்கிறா? இதோ நிற்கிறது கள்ளிமரம். அந்த கள்ளிமரமே சாட்சி. மனுஷனே சாட்சி சொல்ல பயப்படுறான், இந்த கள்ளிமரம் சாட்சி சொல்லுதா? கள்ளிமரம் சாட்சி சொல்லாவிட்டால் உன்னையும் என்னை படைத்தாரே ஆதி சிவன். சரி, ஆதி சிவனை சாட்சி வைத்தாள். அம்மா துடி துடித்தாள். அந்த இடத்துல லட்சுமி இருந்தாள். இப்படி லட்சுமியை உயிராது கைலாசமலைக்கே செல்கின்றது. இவன் எப்படி இருந்து கிடக்க? அதாவது இவன் நாட்டியத்திற்கு சென்றால் இவனுடைய அண்ணன் திருநீரை நட்டுவாள். நாட்டிய உடனே ஓடோடி வருகின்றான். அந்த தாயை பார்த்து சொல்கின்றான், அம்மா லட்சுமி, அவன் லட்சுமி வந்தாலே அவன் எங்கு? அவன் வாழ்ந்தால் வேலவனோடு தான் வாழ்வே என்று சொல்லி சரி அந்த காட்டுக்குள்ளுக்கு போயிட்டான். ஏமா லட்சுமியை காட்டுக்கு போக விட்டீங்க? போன போகட்டும் லட்சுமி. அந்த வேலவ லட்சுமி என்ன செய்யறான்னு தெரியலையே. போகட்டும்.
தாய் எவ்வளவோ சொன்னா சரி. சொன்ன பிறகும் கேட்காம சரி. தங்கை லட்சுமியை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு வீரவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு ஓடோடி வருகின்றாள். அடித்து அள்ளுக்கு ஓடி ஆகையை தங்கை கடந்து கடந்து கடத்தில் வழிநகர் உள்ளோ நகர் காட்டி வந்தாய். வளவரோடு கள்ளி மரநிலை திரை நீல நட்டில் வந்தானோ தலைகீழ் பெரியத கையிலோடு செலுத்தி கதை கண்டாளை கண்டாள். கட்டினார் கட்டி இழுத்தாய் அடுத்தவை முத்தோ கொடுத்தாய் விதமாயிரதாயு தந்தாய் இந்த நாளில் பொய்முக பார்வை தங்கை தேடி ஒரே ஆசையோடு காட்டுக்குள் அப்படியே ஓடோடி வருகின்றாள். தங்கா லட்சுமி தங்கச்சி உயிரோடு இருந்தாலே சட்டப்படப்பா. லட்சுமி தான் இறந்து விட்டாள் அல்லவா? ஒரு இடத்துல வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தூரத்துல இருந்து பார்க்கும்போது லட்சுமி தூங்குவது போல் தெரிந்தது. அவன் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது லட்சுமியுடைய முகமானது ஒரு கல்லால் தூக்கி போட்டவருடைய முகமானது சிதறி கிடக்கிறது. தலையெல்லாம் அப்படி பப்புறமா சிதறி கிடப்பதை பார்த்தான். யாரம்மா உன்னை இப்படி கொஞ்சம் விட்டார்? சரி, உன்னை கொஞ்சம் பாவை நான் விட்டால் சும்மா விடவே நீ இல்லாத அரண்மனையின் மேல் நான் வாழவும் மாட்டேன் என்று சொல்லி அண்ணன் தங்கை எந்தக்கெல்லாம் இறந்தாலோ அந்த கல்லை அப்படியே தூக்கினான். எனவே நாமளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அந்த கல்லை போட்டு அப்படியே அவனும் இறந்து விட்டான். அதாவது அண்ணன் தங்கை பாசம் இதுதான், அப்படித்தானே? தங்கச்சி இறந்துட்டான்னு சொல்லி ஆமா, அண்ணனும் அதே கல்லை தூக்கி அவனுடைய தலையில போட்டு அவனும் இறந்துட்டான். இதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம். ஆமா, அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கும். அது அந்த காலத்துல உள்ள அண்ணன் தங்கை. இந்த காலத்துல உள்ள அண்ணன் தங்கை எல்லாம் எப்படி இருப்பார்கள்? இந்த காலத்துல உள்ள அண்ணன் தங்கச்சின்னா எப்படா தங்கச்சி செத்து போவான், ஏன்னா அவ இருந்தான்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா, நாம தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உண்மைதான். இல்லாம இருந்துட்டான்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டா சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும். உண்மைதான். அப்படின்னு இந்த காலத்துல உள்ள அண்ணன் மாதிரி நினைப்பாங்க. ஆமா என்று சொல்லி சரி, அந்த திருநெல்வேலிவனும் தாங்க எந்த கல்லாம் இறந்தாலோ சரி அந்த கல்லை எடுத்து அவனும் கையை போட்டு இறந்தான். இப்படி இவர்கள் 2 பேரும் கைலாசமலைக்கு செல்கின்றது. கங்கை அணிந்தவா கண்டோம் தொழுநிலாசா சரங்கையாடும் மாதரினோத லிங்கேஸ்வரானின் தாழ் துணை நீதா தில்லையம்பல நடராஜ செழுமை நாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜ செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா அமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜ செழுமை நாதனே பரமேசா
அகல வருத்தா பழம் பொங்கவா எழுமை அகல வருத்தா பழம் பொங்கவா நடராஜ செழுமை நாதனே பரமேசா நாடும் தலையேடும் பணிவுடன் உனையே துதிப்பாடும் பலவித நாடும் தலையேடும் பணிவுடன் உனையே துதிப்பாடும் கலை அலங்கார பாண்டியராலும் கலையலங்கார பாண்டியராணி மலையில் வாச மங்காரமுடியாதவா பிள்ளை அம்பல நடராட செழுமை நாதனே பரமேசா அல்லல் நீர்காண்டவா அமிழ்தாதவா பிள்ளை அம்பல நடராட செழுமை நாதனே பரமேசா செழுமை நாதனே பரமேசா 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 லிங்கேஸ்வர. இப்படியாகவே லட்சுமி கல்லை போட்டு கொன்றான். அண்ணன் திருநிலைத்துவன் தங்கையுடைய பாசத்தினால் இறந்தான். இப்படி இவர்கள் 2 பேரும் உயிரமாக சரி கைலாசமலைக்கு செல்கின்றது. இவர்கள் 2 பேரும் கைலாசமலைக்கு செல்ல, அதாவது லட்சுமி கொண்டான இந்த வேலவன் ஒரு பொருளத்தினுடைய நகையை நாம் கடத்தி சரி அப்படி ஆடுற பாடலோடு வர்றான். எனக்கு கொடுத்த முதல் அர்த்தமே நம்முடைய கையில் வந்து விட்டதல்லவா? ஆமா. இந்த நகையை நீராக என்ன செய்ய வேண்டும்? நீரை கொண்டு போய் என்ன பண்ணலாம்? நேரா கொண்டு விற்க வேண்டும். அதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆமா, அந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்கணும். சரி, வட்டி குட்டி போடு குட்டி வட்டி போடும் என்று சொல்லி ஆசையோடு சரி ஆடல பாடலமாகவே வருகின்றாள். காசியை கொண்ட பள்ளிடம கிளை கடந்தெரியாதவனே கடந்தெரியாதவனே சாட்டு வழி விட்டு நாடு வழியாக சாட்டு வழி விட்டு நாடு வழியாக சட்டினோரோ போனா காசிக்கு போகலாம் வாசியை தேடலாம் காசிக்கு போகலாம் வாசியை தேடலாம் கப்பல் சமைத்திடலாம் கப்பல் சமைத்திடலாம் கப்பலை நமக்கில்லை எத்தன வீரவல்லி கப்பலை நமக்கில்லை எத்தன வீரவல்லி கைதட்டி பாடினாரே லட்சுமி கொண்ட வீரவனானது சரி கொடுத்த முதலத்தையுமே நம்முடைய கையில் வந்து விட்டது. அப்பா இதை கொடுத்து பெரிய பிசினஸ் பண்ண வேண்டும் என்று ஓஹோ ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார். ஓடோடி வருகிறார். இவன் வரக்கூடிய நேரத்துல சரி பார்த்தா சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு? அட பாவி, சரி ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டா போகிறார். அப்பா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று என்று காலன் யமன் தூதவர் 3 பேரை வரவழைத்தார். அம்மா காலா, என்ன நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்யணும்? காற்றை கரும்பாகவே இருக்க வேண்டும். நான் அப்படியே இருக்கின்றேன். யமகாரா, என்ன நீ கிணறாகவே இருக்க வேண்டும். சரி தூதுவா, என்ன நீ வாழியும் கிணறுமாகவே இருக்க வேண்டும். அப்படியே இருக்கிறேன் என்று சொல்ல
காலன் யமன் தூதவர் சரி இவர்கள் 3 பேரும் காட்டிலே மாய கிணறாகவே இருக்கின்றார் ஆமா. இவருக்கு இப்படி மாய கிணறா இருக்கக்கூடிய நேரத்தில் சரி எனக்கு இந்த வேலை ஒரு பெண்ணினமோ கொலை செய்து விட்டு வருகின்றார் அப்பா தண்ணி கிடைக்காதா என்று ஆவேசத்திலே வருகிறார் தண்ணின்னு தேடுகிறார் வரக்கூடிய நேரத்துல சரி இவன் பக்கத்திலே மாய கிணறு அப்படியே தோன்றியது இறைவனையே நம்பப்பட்டான். தண்ணீர்னு கேட்ட பாருங்க உடனே கிணறு வந்து விட்டது இது ஓடோடு கிணற்றின் மதுகையில் வந்தான் சரி அதாவது கையில கொஞ்சம் பொட்டுன வைத்திருந்தான் பாருங்க ஆமா அந்த பொட்டுனத்தை கிணற்றின் மதுரை வைத்தான் சரி தோண்டி அப்படி கிணற்றுக்குள் போட்டான் அப்படியே தண்ணீர் கோருகின்றான் போடக்கூடிய நேரத்துல இவன் சவுண்டில் தான் பாருங்க கல்படி அந்த கல்படி நகர்ந்தது அதுக்குள்ள அப்படி கருப்பாக அப்படியே வருகிறது பாப்பாங்க அப்படியே வருகிறது ஆமா அப்படியே பாதத்தை தீர்க்கிறது அம்மா அம்மானு சத்தம் போட்டான் பாருங்க ஆமா பாபான்னு கடித்து பாருங்க அம்மானு கைய வீசுறான் அல்லவா சரி அவனுடைய கையால் அந்த பொட்டணத்தை பட்டு பொட்டண கிணற்றுக்குள்ளே விழுந்தது கழையில இவன் போய் விழுந்தார் ஆமா பொட்டண கிணற்றுக்குள்ள விழுந்துட்டு ஏன்னா பாம்பளவா கடித்தது சரி பாம்பு கடித்தது கூட இவன் பெருசா நினைக்கல பொட்டண கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னு நினைச்சிட்டேன் பொட்டண ஐயோ நம்மளை கொண்டு வந்த பொட்டண கிணற்றுக்குள்ள விழுந்து விட்டதே ஆமா அப்படி ஆவேசத்துல இருந்தா பாருங்கள் சரி கடித்தது கரு பாம்பல்லவா விஷம் தலைக்கு ஏறியது ரத்தமாக சர்த்தித்தான் அந்த இடத்திலே அவரும் இருந்தார் பாத்தீங்களா பொன்பாவம் பெண்ணாதுன்னு சொல்லுவாங்க சரி யாரும் யாருக்கும் பெண்பாவம் செய்யவே கூடாது யாருக்குமே பாவம் செய்யக்கூடாது ஆமா ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டு நல்லா வாழாமேட்டு போனானே சரி அதற்கு சிவபெருமான் அவரை ஒரு உயிரை எடுத்து விட்டார் ஆமா சரி ஆகவே மோதிவர்கள் உயிரும் கைலாச வரைக்கும் போகிறது மோதிவர்கள் உயிர் என்றால் யாருடைய உயிர் எல்லாம் லட்சுமணி உயிர் ஆமா லட்சுமணி அண்ணனுடைய உயிர் சரி லட்சுமியை கல்லத்துக்கு போட்டு கொண்டானே வேலவன் ஆமா அவனுடைய உயிரும் கைலாசம் வரைக்கும் போகிறது சரி இவர்கள் மோதிவர்கள் உயிருமாக கைலாசமையை சென்று சிவபெருமானை போற்றி பணிந்து சொன்னார்கள் போனார்கள் ஈஸ்வரன் வாழ கைலாச உள்ளாத வாவியும் மண்டனும் தங்கையும் மாதே தலைமை சிவமே
சொன்னார்கள். சரி. இதை பார்த்த சிவபெருமான் லட்சுமி வரவழைத்தார். ஆமா. லட்சுமி, என்ன இடை சாக்கலமாக கைலாசத்துக்கு வந்திருக்கிறாயே, சரி, காரணம் என்னவோ? அம்மையே அப்பா ஒப்பில்ல மணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையை பொறுக்கி பொழுதனை சுருக்கி பொழுத்தனை புலையனக்கு செம்மையாய சிவபெருமான் அளித்த செல்வமே சிவபெருமானே இன்மைய நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்று எழுந்து அருள்வது இனியே கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேனா கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேனா காலமெல்லாம் கழித்து விட்டேன் கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேனா காலமெல்லாம் கழித்து விட்டேன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை என்று நம்பிவிட்டேன் உன்மலர் பாதாரம் மறந்துவிட்டேன் ஐயா உன்மலர் பாதாரம் மறந்துவிட்டேன் ஐயா உண்மையை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் உண்மையை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேன் காலமெல்லாம் கழித்து விட்டேன் பந்தம் என்றும் துன்ப இன்பம் என்றும் மந்தம் அதியாமே மதித்திருந்தே சொந்த பந்தம் என்றும் துன்ப இன்பம் என்றும் மந்தம் அதியாமே மதித்திருந்தே வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பது இன்றுதான் புரிந்து கொண்டேன் என்பது இன்றுதான் புரிந்து கொண்டேன் கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேனா காலமெல்லாம் கழித்து விட்டேன் கண்ணிருந்தும் குருட இருந்து விட்டேனா காலமெல்லாம் கழித்து விட்டேன் இறைவா இறைவா
இறைவா. இப்படியாகவே போற்றி வேங்கையிடம் கைலாசமலைக்கு சென்று சரி கைலாசமலை சிவபெருமானை போற்றி பணிந்து நின்றார்கள். பார்த்த சிவபெருமான் லட்சுமியை வரவழைத்தார். லட்சுமி, கைலாசமலைக்காய காரணம் என்னவோ? என்னை ஒருவர் கொலை செய்து விட்டார் சுவாமி. உன்னை கொலை செய்தது யாரோ? இதோ நிற்கிறாரே வேலவர், இவர்தான் என்னை கொலை செய்து விட்டார். இவர் எப்படி உன்னை கொலை செய்தார்? காரணம் என்ன? என் நகைக்காக அவஸ்தைப்பட்டு என்னை கொலை செய்து விட்டார். அப்படியா? ஆமா. அப்ப உன்னுடைய பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரே, அவர் யாரோ? அவங்க எங்க அண்ணன். அவர் எப்படி இறந்தார்? நான் இறந்தவுடனே என் அண்ணனும் இறந்து விட்டார். அப்படியா? ஆமா. லட்சுமி, என்ன? அதாவது நீ இடைச்சாக்காரமாக கைலாசமலைக்கு வந்திருக்கிறார். சரி. உனக்கு மறுபிறவி இருக்கிறது. மறுபிறவி இருக்கிறதா? ஆமா. அதாவது இதே மாதிரி நீசர்கள் சரி உலகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆமா. சரி, நீ நீசர்களை அழிக்க மறுபடியும் நீலியாகவே பிறவி எடுக்க போகிறாய். ஆமா. உலகத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு இசைக்கியம்மையாக அவதாரம் எடுக்க போகிறார். ஆமா. இதற்கு முன்வரைதான் லட்சுமி நம்மள மாதிரி மானிட பிறவி. சரி. மறு பிறவில தான் தாயார் இசைக்கியமையாக மறு ஜென்மத்திலே சிவபெருமான் அருள் புரிந்தார். வரம் கொடுத்துதான் தாயார் இசைக்கியமை மறு பிறவியிலே சரி இசைக்கியாகவே உருவாகினாள். ஆமா சரி. இசைக்கியம்மா, என்ன? அதற்கு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் தருகிறேன். சுவாமி, என்ன? இந்த உறவில நாங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியா இருந்து இந்த பாவி என்னை கல்ல தூக்கி போட்டு கொண்டு விட்டான். ஆமா. இனி அடுத்த பிறவியில் நானும் என்னுடைய அண்ணன் தங்கச்சியாக பிறந்து என்னை கல்ல தூக்கி போட்டு கொண்டானே பாவி, ஆமா, அவனை கொல்வதற்கு எனக்கு வரங்கள் வேண்டும். உன்னை அவனை கையால் கொலை செய்ய வரம் தருகிறேன். நான் எது நினைக்கிறேனோ ஆமா, அது எனக்கு வரமாக அருள் பாய வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த ஜென்மத்தில் அண்ணனும் தங்கையுமாக இருக்கக்கூடிய நாங்கள் சரி அடுத்த ஜென்மத்தில் அண்ணனும் தங்கையாக பிறக்க மறந்தார்கள் சுவாமி. அடுத்த பிறவியில் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக பிறப்பீர்கள். அது மட்டுமில்லை, எது நான் நினைக்கிறேனோ அது எனக்கு உடனே அமைய வேண்டும். அந்த விடமும் தருகிறேன். என உலகத்தில் நினைத்த வரம் வாங்கியிருக்கிறது இசைக்கியமை மட்டும்தான். ஆமா. அது உண்மைதானே? ஒரு குழந்தையா வரணும்னா அப்படி குழந்தையா வந்துருவான். அது இசைக்கியமையால் தான் முடியும். ஒரு கொமரியா வரணும்னா அப்படி கொமரியா வந்துருவான். அது உண்மைதான். ஒரு மூதாட்டியா வரணும்னா அப்படி ஒரு மூதாட்டியா வந்துருவான். ஆமா. ஏன்னா அன்றொரு நாள் ஆண்டவரிடத்தில் நினைத்தவர் வாழ்ந்தது இசைக்கியம் அல்ல. உண்மைதான். சரி. இப்படி சிவபெருமானிடத்தில் 2 பேரும் வரத்தை வாங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா சிவபெருமான் இவங்க 2 பேரும் யாருக்கு மகனாக கொடுக்கலாம் என பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி, சோழ நாடு என்று சொல்லக்கூடிய நாடு, சோழ நாடு, சோழ நாட்டை ஆண்டு வருகிறது யாரு? செவ்விய மன்னன் அவருடைய மனைவி திருத்தேவி. திருத்தேவிக்கு வெகு காலமாக குழந்தை என்பதே கிடையாது. குழந்தை இல்லாமல் இவர்கள் சிவபெருமானை கோரி முறையப்படக்கூடிய நேரத்தில் பார்த்த சிவபெருமான் இவர்கள் 2 பேரையும் அவருக்கு குழந்தை கருவுருவாகவே அடைத்தார். அதாவது திருத்தை வீழ்ச்சி மாதவ கர்ப்பமானது கருவாக உருவாகவே விளைகிறது. கருவாய் உருவாக அவள் வயிற்றில் ஒரு வளரே, கருவாய் ஒரு மாதம் அவள் வயிற்றில் ஒரு மலரே, பாட்டா திருமாக அவள் கழுத்தில் முடி வீசே,